ஹலோ மை டியர்ஸ், இன்னைக்கு லாவண்யா விஷயம் என்னன்னா ஹெல்த்தியான இந்த சாம்பாரை குழந்தைங்களுக்கு 5 மினிட்ஸ்ல எப்படி செய்ய போறோம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் கேரட்டு பீன்ஸ் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை வந்துட்டு இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் 2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி போட்டுக்கிறேங்க. இந்த சாம்பார் பொடி வீட்டிலேயே செஞ்சது. இது எப்படி செய்யணுங்கிற ரெசிபியோட லிங்க் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சாம்பார் பொடியில் குருமிளகு இருக்குங்க, நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிருங்க. ஸ்மாஷர் வச்சு கொஞ்சம் காய்கறி மட்டும் ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி தோசை பொங்கல் எது கூட வேணாலும் கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.